அனைவருக்கும் வணக்கம். வெள்ளையாபுரம்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் உள்ள ஊர் மக்கள்கிட்ட பணம் இல்லாட்டினாலும் கடவுள் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்தாங்க. அதே கிராமத்தில் தான் கண்ணன்கிற ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வரான். அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. வீட்டில் ஒரு ஒரு வேளை சாப்பாடு கூட முழுசாக இருக்காது. ஆனால் அப்படி இருந்துமே கண்ணன் என்றைக்குமே முகம் சுளிச்சதில்லை. அவன் காலையில் எழுந்திரிச்சோன்னே தான் பக்கத்தில் இருக்கிற சின்ன கிருஷ்ணர் படத்துக்கு பூஜை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை தொடங்குவான். கிருஷ்ணர்கிட்ட வேண்டும் போது கண்ணன் எப்பவும் இப்படி சொல்லுவான், மனபலங்கிறது எவ்வளோ வலி ஏற்பட்டாலும் சிறு புன்னகையோட கடந்து போகிறது தான் அப்படின்னு வேண்டுவான். ஒரு நாள் அவங்க கிராமத்தில் பயங்கரமான பஞ்சம் வந்துச்சு. உணவில்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. கண்ணன் வீட்டுக்கு வந்தான். கண்ணன்கிட்ட அம்மா, கண்ணா வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கண்ணனுடைய மனசு ரொம்ப இதாச்சு. ஆனால் கண்ணன் முழுசாக உடஞ்சி போல. அப்போ கண்ணன் சொல்கிறான், அம்மா கவலைப்படாதீங்க, நமக்கு கிருஷ்ணர் இருக்காருன்னு அம்மாவோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு கண்ணன் வெளியில் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருக்கான். கண்ணன் பசி மயக்கத்தில் அப்படியே தூங்கிடுறான். கனவுல கிருஷ்ணர் வராரு, நீ எவ்வளோ வலி ஏற்பட்டாலும் தாங்கிக்கிற, அதனால தான் இன்றைக்கி நான் உன் கண்ணுக்கு தெரிகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கண்ணன் கனவுலையே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுகுறான். கண்ணா, என்னுடைய பசியை கூட போக்க வேண்டாம் கிருஷ்ணரே, என்னுடைய அம்மாவுடைய பசியாச்சும் போக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் கனவுலையே சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, பசிங்கிறது உடலுக்கு மட்டும் கிடையாது, மனசுக்கும் இருக்குது. மனசில் வலிமை இல்லாட்டி, மனசில் நிம்மதி இல்லாட்டி நீங்கள் எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும் அந்த பணத்தை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்ணா அப்படின்னு கிருஷ்ணர் அறிவுரை கொடுக்குறாரு. கிருஷ்ணர் தன்னோட புல்லாங்குழல் ஊதுற சவுண்டு கேட்குது. கண்ணனோட நெஞ்சில் கிருஷ்ணர் கை வச்சோடனே கண்ணனுக்கு ஒரு தைரியம் வந்தது. கண்ணனுக்கு அசைக்க முடியாத ஒரு தைரியம் என்னன்னே தெரியல வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் கண்ணன் கடுமையாக வேலை பார்த்தான். கண்ணன் கடுமையாக வேலை பார்க்குறான். வேலை பார்த்ததுக்கு பலனாக கொஞ்ச நாள்லேயே பஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு வருஷத்தில் பஞ்சம் முழுசாக போயிடுச்சு. அப்போ கிராமத்து மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த கண்ணன் முகத்தில் எப்பவும் சிரிப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். அதனால தான் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி முன்னேறி இருக்கான், நம்ம கிராமத்து பஞ்சத்தையும் போய்க்கிருக்கான்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்போ தான் கண்ணன் யோசிக்கிறான், நம்ம சிரிக்கிறது மூலயமாவே கடவுள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாரு. என்றைக்குமே எந்த சூழ்நிலை வந்தாலும் வேதனைப்படக்கூடாது, அதை சந்தோஷமாக எதிர்கொள்ளணும்னு கண்ணன் இப்படி யோசிக்கிறான். இதோடு இந்த கதை முடியுது. அனைவருக்கும் நன்றி.